இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷோ, அண்ணன் வேற பணம் எல்லாம் பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரே. பெரிய லெவல்ல பணம் கிடைக்க போகுது. என்ன வாங்கலாம்னு தெரியலையே. என்ன வாங்கலாம்? ஷோ, என்னடி இந்த ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? ஏங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கிண்டலா இருக்கா? நான் ஏன் ஊரை வாங்கி தர சொல்லி கேட்க போறேன்? வர பணத்துல ஒரு வீடு கட்டி தாங்கன்னு கேட்கலான்னு இருக்கேன். எது வீடா? இந்த வீட்டுக்கு என்னடி குறைச்சலு? ஆமா, நான் பிறந்து வளர்ந்ததும் இந்த வீடு, வாக்கப்பட்டு வாழ்றதும் இதே வீடுதான். என் மொத்த வாழ்க்கையும் இதே வீட்டுல முடிஞ்சிரும் போல இருக்கு. ஏங்க, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னு புருஷ லட்சணமா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஏன் யோசிக்கணுங்கிற? நான் ஏன் யோசிக்கணும்? ஏய், 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டிஃபனு, 4 வேளை காஃபி டீ, இது எல்லாத்தையும் விட தாங்குன்னு தாங்கிறதுக்கு தங்கச்சி வேற. இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கிறப்ப தனி வீட்டுக்கு போய் உன் மூஞ்சிய இப்படி உருன்னு பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோட இருப்பனானே தெரியாது. ஐயோ, பட்டு கம்பளத்தை விரிச்சு படுக்க சொன்னாலும் பிஞ்ச பயல படுத்த ஆளுதானே நீங்க. உங்களால திருத்த முடியுமா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இந்த வீட்ல நான் ராஜா மாதிரி இருக்கேன். இத விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. ஆமா, எனக்கு ஒரு டவுட்ரி. நீ உண்மையிலேயே திருந்திட்டியா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறியா? ஏன் ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா? பணம் வருதுன்னு சொன்னதும் ஒரு வீடு கட்டிட்டு போலான்னு சொல்றியே, நீ உண்மையிலேயே திருந்தி உன் மருமகளை ஏத்துட்டு இருந்தேன்னா இப்படி வீடு கட்டி தனியா போலான்னு சொல்லுவியா? ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு, நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொல்றா. நீ இந்த ஊருக்குள்ள, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க. உனக்கு ஏன்டி இப்படி எல்லாம் தோண மாட்டேங்குது? வந்து எனக்குன்னு வாச்சிருக்க பாரு. பேசியா பேசு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி பேச போற? எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு அவ சொல்றாளா? இப்படி பேசுற அந்த மாயாவ இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அவ இருக்கவே கூடாதுன்னு எப்படி மாத்தி பேச வைக்கிறன்னு மட்டும் பாரு. ஏங்க ஏங்க எங்க போயிட்டு வரீங்க? ஏய், எங்க போயிட்டு வரீங்கன்னா என்னடி கேள்வி இது? வார கடைசி மில்லுல வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போட்டு வரேன். ஏன், என்னாச்சு? ஏங்க, உங்க அண்ணன் 70 கோடி ரூபாய் சொத்து வருதுல்ல, அந்த பணத்தை வீட்ல இருக்கிறவங்களுக்கு பாகம் பிரிச்சு கொடுக்க போறாராம். யார் யாரு என்னென்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்டு சொல்ல சொன்னாரு. நம்ம என்ன தொழில் செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு உங்க அண்ணன் கிட்ட காலையில சொல்லிடலாம். அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா காலையில சொல்றேன், சரியா? சரி, கல்லு பிடி. இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிய நான் பார்த்ததே இல்ல. அப்பா உங்க 2 பேருக்கும் பிடிச்சத தனித்தனியா ஆளுக்கு ஒண்ணு சொல்லணும்னு சொன்னாரு. நீங்க என்னடானா புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. அது அப்படிதான். ஆமா, நீ என்ன கேட்க போற? உனக்கு என்ன வேணும்னு அப்பா என்கிட்ட கேட்கவே இல்லையே. பெரியப்பா உனக்கு என்ன தனியா சொல்வாரா? நீ அவரோட பொண்ணு. இந்த வீட்ல எல்லாருக்கும் சொன்னதான் உனக்கும். உன் பிளான் என்னன்னு சொன்னா பெரியப்பா நிச்சயமா பணம் தருவாரு. துபாய்க்கு போன உன் புருஷனை கிளம்பி வர சொல்லு. இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அப்பா சொல்லலங்கிறதுக்காக நான் இத சொல்லல. தான் முயற்சியில உழைச்சு முன்னுக்கு வரணும்னு கதர்படுற கஷ்டத்துக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டதே எனக்காகவும் என்னோட கௌரவத்துக்காகவும் தானே. அத நானே கெடுத்துட கூடாது. என்ன விளையாடுறியா? அப்படி அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குன்றப்ப நீங்க எதுக்கு பிரிஞ்சிருக்கணும்? பெருசா கௌரவம் அதுன்னு பேசிட்டு இருக்கா பாரு. ஏய் சீனு, விடுறா. அவ சொல்றதும் சரிதான். மாயா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. சொல்லு பார்வதி. நீங்க யோசிக்கிறத பார்த்தா
70 கோடி ரூபாய் சொத்தையும் நீங்க ஒருத்தரை கேட்டு எழுதி வாங்க போற மாதிரி இருக்கு. என்னங்க உங்க அண்ணன் கிட்ட மொத்த சொத்தையும் கேட்டு எழுதி வாங்க போறீங்களா என்ன? அதான பார்த்தேன். இதான் உன்னோட திட்டம்ல. ஆ? உன் மனசுல நினைக்கிறத நான் நினைக்கிறதா சொல்லி நீ நினைக்கிறத சூட்சகமா என்கிட்ட சொல்ற இல்ல? அப்படித்தானே? என்ன ஏளனமா வச்சு பேசியே பழகிட்டீங்க நீங்க. உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்து என்னைக்கு தான் நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் பேச போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓ, உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஆ? என் அண்ணன் கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு என்னடி பயம்? இப்படி வீராப்பா பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எப்படியும் சொத்தை பிரிச்சு கொடுங்க நீங்க போய் தைரியமா கேட்க போறது இல்ல. கடைசியில அவரா பார்த்து இந்தப்பா இது வச்சுக்கோன்னு சொல்றது நீங்க வாங்கிக்க போறீங்க. சரி, நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. நானாவது போய் கேட்கலான்னு பார்த்தா ஏண்டி கேக்குறேன்னு உடனே பெல்ட் கட்டிட்டு அப்படியே அடிக்க வந்துருவீங்க. நீங்க உங்க வேகத்தெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் காட்டுவீங்க. ஏய், சும்மா சலசலன்னா பேசிட்டு இருக்காத. நான் ஒரு விஷயத்த தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அத கெடுத்துட்ட போ. இவரு பெரிய சிந்தனை சிற்பி. அப்படியே யோசிச்சு வெட்டி கிழிச்சு முடிச்சிட போறாராக்கும். போனா என்னன்னு ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டம்மா. அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க ஓடி வந்தம்மா. அப்படி என்ன விஷயம்னு? அது ரகுராமோட பரம்பரை சொத்து கோர்ட்டு கேஸ்னு இழுத்துட்டு கிடந்ததுல, அதாம்மா அந்த மெயின் ரோடு கிட்ட இருக்கு அந்த இடம் தாம்மா. நான் கூட அது மேல இன்னொரு கேஸ் போடலான்னு சொன்னப்ப அந்த நிலத்தை நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே அவன் கையை விட்டு போட்டுன்னு சொன்னியாமா. ஓகேண்ணே, ஞாபகம் வந்துருச்சு. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுமா. அந்த இடம் ரகுராம் கையை விட்டு போயிடுச்சாவா? தீர்ப்பு அவனுக்கு சாதகமாயி மொத்த நிலமும் இப்ப அந்த ரகுராம் கைக்கு வந்துருச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? மொத்த நிலமும் அவன் கைக்கு போயிடுச்சான்? ஆமாமா, அந்த ரகுராம நாம அழிக்க நினைக்க அவன் ஒசரமா வளர்ந்துகிட்டே போறான். இப்போ மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. இல்லன்னு, அப்படி நடக்க கூடாது. அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது. இந்நேரம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. எனக்கே ஒவ்வொருத்தரும் என்ன கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் அந்த ஆர்வத்துல தான் இருக்கேன். எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும், நீ என்ன கேட்க போற? எனக்கு என்னங்க வேணும்? எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆசையும் இல்ல. அத நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தனை நாளா அதை கேட்கணும்னு உனக்கு தோணு இருக்காது. ஆனா இப்ப நானே கேட்கிறேனே. சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு இந்த வீட்டோட மருமகன்ற பேரு, உங்க மனைவிங்கிற அந்தஸ்து, இது எல்லாத்தையும் விட ஜானகி அம்மா ஜானகி அம்மான்னு இந்த ஊரே என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தையா அந்த பணம் கொடுக்க போகுது?